ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி வாழைப்பூ பொரியல் இல்லாமல் இப்போ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அந்த நரம்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மோர் கலந்த தண்ணியில் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை நம்ம சேர்த்திடலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு அதே நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நல்லா நம்ம சேர்க்கும் பொழுது நல்லா வாசனையாக நமக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் சேர்த்திருக்கேங்க. எனக்கு சின்ன சின்ன மிளகாய் தான், அதனால் நான் 3 மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்கள் மிளகாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வாழைப்பூ தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, மோர் தண்ணியில் கட் பண்ணி அதை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே இது வெந்து வந்துடுங்க. நம்ம வேக வச்சு தண்ணி இருத்திட்டு அப்படிலாம் செய்யக்கூடாதுங்கன்னா அதில் உள்ள சத்துலாம் நமக்கு போயிடும். இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் டேஸ்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு முட்டை 2 முட்டை நான் உடச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாழைப்பூ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின அளவு தண்ணியும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம முட்டையை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுங்க. இந்த வாழைப்பூ பொரியல் இந்த முட்டை ஊற்றி நம்ம செய்யும் பொழுது இது நம்ம வாழைப்பூ பொரியல் தானே நம்மளுக்கு தெரியாதுங்க. டேஸ்ட் நமக்கு முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைப்பூ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. பெப்பர் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா பாருங்கள், உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ நமக்கு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த வாழைப்பூ எதல் இருக்குல்ல, நான் அதிலே எடுத்து வச்சுக்கிறேன். வாழைப்பூ வாரத்தில் 1 நாளைக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. வாரத்தில் 1 நாளைக்கு சேர்த்திக்கும் போது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போல்லாம் கடையிலே வாழைப்பூ க்ளீன் பண்ணியே விற்கிறாங்க. வாங்கிட்டு வாரத்தில் 1 நாளைக்கு நம்ம பொரியலோ கூட்டோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தாக இருக்கும். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.